பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்கள். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாக நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் ஸ்நானம் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே, தேவன் தம்மேல் வைத்த சித்தத்தின்படியே யோர்தானிலே ஜனங்களுக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். யோவான் ஸ்நானம் இடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படியா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரார். அந்த நேரத்துல யோவான் ஸ்நானம் சொன்ன வார்த்தைகள் தான் இது. இந்த சம்பவத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே தேவபிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் பலப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? யோவானை குறித்த தேவ திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட்டு அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான். தேவ திட்டத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுக்காமல் செய்யும் பொழுது அதிலே கிறிஸ்து வெளிப்படுகிறார். அப்படி கிறிஸ்து வெளிப்பட்ட உடனே அவன் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறான். இது சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு மனுஷன் தேவன் தன்மேல் வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் செயல்படுத்துகிற தேவ திட்டத்திலே நிச்சயமாய் கிறிஸ்து வெளிப்படுவார். அப்படி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களா இருக்கும். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கற்றுத்தருகிற பிரதானமான காரியம் அதுதான். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து செயல்படுகிறோமா? இங்கே யோவான் ஸ்நானனை பிறப்பித்ததற்கான நோக்கமே கிறிஸ்துவுக்கு வழியை செவ்வாய் பண்ண வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து யோர்தானிலே தேவ சித்தத்தின்படி அவன் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். மனம் திரும்பின ஜனங்களுக்கு தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற யோவானுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட்டார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த நாம் நம்மை அர்ப்பணித்து அதை நம்முடைய வாழ்க்கையில செய்தோமேயானால் நிச்சயமாய் அதிலே ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். தேவ பிள்ளைகளாகி நம்மை உயர்த்தும்படியார், நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியார். இப்ப இன்னும் அநேக காரியங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய தேவனுடைய மகிமையார் மாறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் செய்கிற அநேக காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையின் முழு பிரயாசத்தையும் பயன்படுத்தி நாம் செய்கிற அநேக காரியங்கள் தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படி தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யறதுனாலதான் அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் வெளிப்படவில்லை. தேவ பிள்ளைகளாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இது தேவனுக்கு சித்தமா என்று அறிந்து கொண்டு நம்மை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து அந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில யோவான் ஸ்நானனை போல செயல்படுத்தினோமே ஆனால் அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுறது எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவன் யோவான் ஸ்நானனை உயர்த்துகிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. ஏன்னா பிதாவுக்கு சமமா இருப்பவர், பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது யாரின் கரத்தின் கீழே ஞானஸ்நானம் பெற போகிறார் தெரியுமா? இந்த யோவான் ஸ்நானனின் கரத்தின் கீழே தான் அவர் ஞானஸ்நானம் பெற போகிறார். தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். யோவானுக்கு தேவன் கொடுத்த இந்த மேலான ஆசீர்வாதம் யோவான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினதுதான் காரணம். தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சுயத்திற்கோ நம்முடைய மனமும் மாம்சம் விரும்புகிற காரியத்திற்கோ அல்ல, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை உணர்ந்து நம்மை தேவன் ஜெனிப்பித்த நோக்கத்தை உணர்ந்து நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணுமே ஆனால் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளாகிய நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அதன் பிற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியாய் அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். யோவான் ஸ்நானன் அதைதான் செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட உடனே
அவரை அறிந்து கொண்ட உடனே இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்லி அவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறான். தேவபிள்ளைகளாகி நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம் அதுதான். தேவபிள்ளைகளாகி நாம் நம்முடைய தேவனை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அறிவிக்கிறவர்களா இருக்கும். நாம் உயர்த்தப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட்டு தேவ பிள்ளைகளாகி நம்மை நம்முடைய தேவன் மேன்மைப்படுத்தும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் யாரை அறிவிக்கிறோம்? மனுஷர்களையா? இல்லை நம்முடைய திறமையா? இல்லை நம்முடைய பலனையா? இந்த காரியத்தை குறித்து மற்றவர்களோடு அதிகமாய் பேசுகிறோம். இன்று தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா மேன்மைகளும், ஆசீர்வாதங்களும், உயர்வுகளும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செயல்படுத்தி அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது மட்டும்தான் காரணம். நாம் செய்கிற காரியங்கள் தேவ சித்தம், அதிலே கிறிஸ்து வெளிப்பட்டதினால் மட்டுமே நாம் இந்த மேன்மை பெற்றுக்கொண்டோம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த மேன்மை கிடைச்சிருக்காது. தேவ பிள்ளைகளாகி நாம் இதே உணர்ந்தவர்களா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாய் அதிலே கிறிஸ்து வெளிப்படுவார். அப்பொழுது தேவ பிள்ளைகளாகி நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களா இருக்கும். மற்றவர்களிடத்துல கிறிஸ்துவை குறித்து பேசுகிறவர்களா இருக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றுதான் கர்த்தர் நம்மை குறித்து வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் நம் துதியை அல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களின் துதியை அல்ல, கர்த்தரின் துதியை பிரஸ்தாவப்படுத்துகிற தேவஜனங்களாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை அறிவித்து, கர்த்தரின் துதியை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், கர்த்தரை குறித்த மகிமையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் தேவபிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மட்டுமே அறிவிப்போம், கர்த்தரை குறித்து மட்டுமே பேசுவோம். இதுதான் தேவபிள்ளைகளாகி நமக்கு தேவன் இந்த நாளில் கற்றுத் தருகிற பிரதானமான காரியம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் தேவ சித்தத்தை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார். அப்படி அவர் வெளிப்படும் பொழுது தேவபிள்ளைகளாகி நாம் உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த நிலைமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை, அவரை குறித்த துதியை, அவரை குறித்து பிரஸ்தாவப்படுத்துகிற தேவஜனங்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமேயானால் நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவார். தேவபிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்